الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. இது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஒற்றா பெருங்கருணையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனில் 41வது அத்தியாயம் 30வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ சும்மஸ்தகாமு, நிச்சயமாக எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி பிறகு அதில் உறுதியாக நிற்கக்கூடியவர்களுக்கு தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து, அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி வந்து என்ன செய்வார்கள், எதற்கும் கவலைப்படாதீங்க, உறுதியாக இருங்க என்பதை அவர்கள் மூலியமாக மலக்குமார்கள் மூலியமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆறுதல் தருகிறான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வானவர்களை கொண்டு அல்லாஹ் பலப்படுத்துகிறான், நற்செய்தி கூறுகிறான், தெளிவான விளக்கத்தை அவருடைய பாதத்தை உறுதிப்படுத்துகிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலியமாக இறைவன் நமக்கு பாடமாக எடுத்து சொல்கிறான். ஆனால் இன்றைய காலகட்டத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு வாழக்கூடிய நம்ம சமூகம் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த கொள்கை விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறார்களா, சத்தியத்தில் சரியாக செல்கிறார்களா அல்லது அசத்தியத்தின் பக்கம் செல்கிறார்களா, அவர்கள் செல்லக்கூடிய பாதை எதன் பக்கம் இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டினார். இறுதி காலகட்டம் வரும், அது மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல ஒன்று. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுமை நாள் வரும், அப்ப என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் பிற மத கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எதை செய்தாலும் இவர்களும் அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதாவது ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருடைய அறியாமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உடும்பு இருக்குதா இல்லையா, உடும்புடைய பொந்துக்குள்ள நுழைந்தாலும் இவர்களும் ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள், அந்த உடும்பு பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அறியாமை காலத்தில் இருப்பார்கள். அவங்க சத்தியத்துல தான் இருக்குமா, நாம சொல்லக்கூடிய கழுகை சத்தியத்தில் இருக்கிறதா, நாம செல்லக்கூடிய பாதை சரியான பாதையில தான் செல்றோமா என்பதை என்ன செய்ய மாட்டார்கள், ஆய்வு செய்ய மாட்டார்கள். யாராவது ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொன்ன அது கரெக்டா இருக்காதா, 7 வருஷம் ஓதுன ஆலிம்னு சொல்லியிருக்காரு, தப்பாவா சொல்லிட போறாரு, நமக்கு முன்னாடியில இருந்து கொள்கையில இருக்கிறாரு, இவர் என்ன தவறாவா வழி நடத்த போறாரு, இவர் என்ன தவறாவா சொல்ல போறாரு என்று நினைத்து கொண்டு அறியாமையில மூழ்கி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள். அதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் எச்சரிக்கை செய்தார்கள். எந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கை இருந்தது என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்.
ஒருவருக்கு சக்கராத்துடைய நிலைமை வந்து விட்டது என்று சொன்னால், சக்கராத்து நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னால், தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு ஆஸ்பத்திரியிலையோ இல்லை வீட்டுலையோ மரணத்துடைய நிலைமையில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏங்க அப்படின்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களுக்கு களிமா கிடைச்சிரும், நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தவறு இல்லை. ஆனால் அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதை நாம் செஞ்சாதான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்ன, விழிப்புணர்வோட இருங்க, யாரும் சொல்லு பேச்சை கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் கபூர்ல போய் வைத்த உடனே 3 கேள்விகள் கேட்கப்படும். எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் கூட மௌத்து நிலைமையில கூட சொல்லி கொடுத்து உட்காந்துருப்பாங்க. அல்லாஹ்வை பத்தி கேட்பாங்க. உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுங்க. அதே மாதிரி உன்னுடைய தூதர் யாருன்னு கேட்டா முகமது நபின்னு சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுடைய மார்க்கம் என்னன்னு கேட்டா இஸ்லாம் என்று சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றது உண்மைதான் இல்லைன்னு தெரியல, எல்லாருக்கும் உண்மைதான், எல்லாரும் சொல்றதுதான். ஆனா அடுத்ததான் ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் இருக்கிறது? 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். 4வது கேள்வி குறுக்கு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன்னை படைச்சது அல்லாஹ் தான், உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் முகமது தான், உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் என்பது உனக்கு எப்படிப்பா தெரியும்? எதை படிச்ச? சத்தியத்தை படிச்சியா? அவன் பக்கம் போனியா? அது என்ன சொல்கிறது இன்னைக்கு பாத்தியா? அப்ப அந்த மனிதர் சொல்லுவார், நான் படிச்சேன். எதை படிச்ச? குர்ஆனை படித்தேன், குர்ஆன் எனக்கு நேர்வழி காட்டுச்சு. அப்ப போ. அப்ப சத்தியத்தை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பதிலை சொல்ல முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார்களே. விழிப்புணர்வோட இருங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்களோ, என்ன சொல்லி காட்டி இருக்கிறார்களோ அதைப்படி உங்களுடைய வாழ்க்கையில அமைத்துக் கொள்ளுங்க. அவர் இத்தனை வருஷமா இருக்கிறாரு, இவர் கொள்கையில உறுதியா இருக்கிறாரு, இவர் செய்வது தவறா இருக்குமா, இவர் பண்ணுவது தவறா இருக்குமா? 1000 தவறுகள் வரத்தான் செய்யும். அல்லாஹ் தவறு சொல்லிடுவானே. அப்ப நாம அதுக்காக போக கூடாதுங்க. நாம போற பாதை சத்தியத்தில் இருக்கிறதா, கொள்கையில் இருக்கிறதா, நேரான பாதையில் இருக்கிறோமா என்பதை ஆய்வு செய்து பாருங்க. அதற்கு தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். எல்லாருக்கும் தெரிந்ததுதான். சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் சில வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த வரலாறுல இந்த கஹ்ஃப் அத்தியாயத்துல 3 வரலாறு வரும். அதுல முதல் வரலாறு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குகைவாசிகள் அப்படிமா. அந்த குகைவாசிகளை அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் இளைஞர்கள், அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், சத்திய பாதையில் இருந்தவர்கள், யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அதை பற்றி கூட அல்லாஹ் சொல்லுவான். அவர்களை பற்றி என்ன செய்யறாங்க? தவறான வரலாறை உங்களிடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுது இந்த வரலாறு. யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் இருந்து இந்த கஹ்ஃப், இந்த குகைவாசிகளுடைய வரலாறு தெரிகிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதக்காரர்கள் கூட மாத்தி பொய்யான கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான வரலாறை நாம் உமக்கு சொல்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். சத்திய பாதையில் நான் சரியாக செல்கிறேனா என்பதை சில நேரங்களில் டவுட் வந்துருச்சு. நான் கரெக்டாக தான் இருக்கிறேனா, நான் சரியாக தான் போறேனா என்கின்ற உணர்வு வந்ததற்கு பிறகு அந்த குகையில் ஒதுங்குகிறார்கள். அந்த வரலாறு எல்லாம் சொல்லிட்டு வரோம். அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த குகையில் ஒதுங்கினார்கள். அவர்களுடைய உறுதியை நாம் அதிகப்படுத்தினோம். எந்த அளவுக்கு உறுதியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களை சில காலம் அந்த குகையிலே தங்க வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். சில காலம் என்று சொன்னால் சாதாரண இது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டு காலமாக அந்த குகையில் தங்கி இருக்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டான். பல 100 ஆண்டு காலம் அப்படின்னு சொன்னால் ஒரு சம்பவத்தை எல்லாம் உதாரணமாக சொல்லுவான், அவர்களுக்கு சொல்லுவான். ஆனால் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுவான்னா, நீங்கள் அவங்கள எல்லாம் அல்லாஹ் எழுப்பிடுவான். எப்படி எழுப்புவான்னா, அவர்களுடைய காதில் செவுட்டுத்தன்மை ஏற்படுத்திட்டோம், வெளியில் நடக்கக்கூடியது எதுவுமே கேட்கக்கூடாது என்பதற்காக உறங்குறாங்க. அவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, மௌத்தாலாம் ஆகல. காதுடைய கேட்கக்கூடிய தன்மையை நாம் என்ன செஞ்சிட்டோம்? நீக்கி வைத்திருந்தோம். சில காலம் கழித்ததற்கு பிறகு அவரை உயிர்ப்பித்து எழுப்பியதற்கு பின்னால்
அவர்களை என்ன செய்தோம், அவங்கள்ட்ட கேள்வி கேட்டோம், நீங்க எத்தனை வருஷமா இந்த குகையில தங்கி இருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அப்ப அந்த குகைவாசிகள் சொல்கிறார்கள், சில மணி நேரம் தான் தங்கி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க சில மணி நேரம் தங்கவில்லைப்பா, பல 100 ஆண்டுகளாக இங்க தங்கி இருக்கிறீர்கள். அதற்கு அர்த்தம், அதுக்கு அத்தாட்சி என்னென்றால், நீங்கள் வைத்திருக்கிற அந்த நாணயம் இருக்குதா இல்லையா, காசு, அதை எடுத்துட்டு போய் கடை வீதியில் கொடுத்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்கள்ட்ட சொல்றான். போகும்போது உங்கள சிறந்தவர்கள் அவர்களிடத்துல போகணும், தெளிவாயிருங்க, உங்களை குழப்பி விடுவார்கள். ஏன்னா நீங்க ஏற்கனவே சத்திய பாதையில் இருக்கிறோமாங்கிற சந்தேகத்தில் நீங்க வந்துட்டீங்க. உங்களுடைய உறுதிப்பாட்டை நாம் அதிகப்படுத்தினோம், ஆனால் திரும்பவும் அவர்களிடத்தில் போனீர்களே ஆனால் உங்களை குழப்பி விடுவார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த நாணயத்தை எடுத்துட்டு போய் அந்த மக்கள் கடை வீதியில கொடுக்கும் போது இவர்கள் யாரோ வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விளங்கிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த நாணயம் இப்ப இல்லவே இல்லையே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட நாணயம் இன்றைய வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அவர்களை சந்தேகத்தில் பார்க்கிறார்கள். இதை எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக விரிவடை செய்கிறான், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் எளிதாக்குகிறான், அவர் போகக்கூடிய பாதையை அல்லாஹ் எளிதாக்கி வைக்கிறான். இன்னைக்கு நாமளும் தான் இருக்கிறோம். நம்மளுடைய வரலாறு எடுத்து பாருங்க. இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? சில உணவுகள் அல்லது சில நேரங்களிலே சில காரியங்களில் ஈடுபடுறோம், அது ஹலாலா ஹராமாங்கிறது சந்தேகத்தில் இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், ஹலால் என்பது தெளிவாக தெரிகிறது, ஹராம் என்பது தெளிவாக தெரிகிறது, இவைகளுக்கு இடைப்பட்ட இடத்தில் உங்களை குழப்ப விடக்கூடிய ஒரு காலம், ஒரு இது இருக்கிறது, ஒரு விஷயம் இருக்குதா, அது ஹராமில் சேர்த்துருங்கன்ட்டாங்க. அதையே ஹலால்ல கொண்டு வரீங்க, அதை தெளிவாக ஹராமில கொண்டு போயிருங்க, டிக்ளேர் பண்ணிருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டவில்லையா, ஒவ்வொரு நபிமார்களும் பிரார்த்தனை கேட்டினார்களே, அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லவில்லையா, இறைவா என்னை இந்த பாதையில உறுதிப்படுத்து, என்னுடைய உள்ளத்தை விரிவடை செய், எது சத்தியமோ அதில் நீடித்து நிற்கவையா அல்லாஹ், ரப்பனா லா துஸி குலூபனா, இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய பாதையில விரிவடை செய்வாயாக, சத்திய பாதையிலே உறுதியாக இருக்க வைப்பாயாக. இப்ராஹிம் நபி அந்த காபத்துல்லா ஆலயத்தை கட்டினதற்கு பிறகு ஓடுன கேட்ட அந்த பிரார்த்தனை என்ன தெரியுங்களா, இறைவா இந்த ஆலயத்தை உனக்காக நான் கட்டிவிட்டேன், 1000 குறைகள் இருக்கலாம், 1000 தவறுகள் இருக்கலாம், அதை மன்னித்துக் கொள்வாயாக, என்னுடைய இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவாயாக. ஏன் கேட்கிறாங்க, நான் செய்வது சரியா தவறா என்பது தெரியாது, அது உனக்கு மட்டும்தான் தெரியும். அதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை மன்னித்துக் கொள்ளியா அல்லாஹ், அதை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், என்னை சரியான பாதையில வழிகாட்டியா அல்லாஹ். இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களை நம்ம போய் படிக்கிறதே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நமக்கு ஒரு தேவை என்று சொன்னால் அதை விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். படிக்கிறோமா இல்லைங்களா? நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், நம்ம புள்ள 10th பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு 3 மணிக்கெல்லாம் டீயை போட்டு கொடுத்து படித்தா படிடி, ஈரோ கொலைய தங்கமே படிடி சொல்கிறோமா இல்லைங்களா? ஆனா அவன் படிக்கிறது சரியான படிப்பா? 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறான், படிக்கக்கூடிய படிப்பு சரியா படிக்கிறானா? எதை படிக்கிறான்? 3 மணிக்கு எந்திரிச்சு படிச்சவன் ஏன்டா ஃபைல் ஆகுறான்? நினைச்சு பாருங்க. சில விஷயங்களை ஆர்வம் எடுத்து படித்தால்தான் அது சரியாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நம் சமுதாயத்தை நினைத்தால் மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. இந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும்.
இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் எத்தனையோ விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் இஸ்லாமியர்களுடைய வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதற்காக எத்தனை விஷயங்கள் நடந்தது தெரியுங்களா? உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், மிகவும் ஃபேமஸான ஒரு நகரம். அந்த நகரத்தை முஸ்லிம்கள் தான் ஆட்சி செய்தார்கள் என்பதை மறக்கடிப்பதற்காக, அதை இருட்டடிப்பு செய்வதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நகரத்துக்கு பேர் மாற்றுறாங்க. ஹரிஹரன் என்று சொல்லக்கூடிய அந்த நகரமாக மாற்றி. இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வரலாறு கூட நம்ம படிக்காத சமுதாயமாக இருக்கும். எது உண்மை எது பொய் இன்றைக்கி 8வது பாட புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. யார் இந்தியாவுக்கு ஆட்சி செஞ்சாங்க, எது யாரெல்லாம் வந்தார்கள் இந்த நாட்டிற்கு, இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்ன. நேற்று ஃபுல்லாக ட்விட்டரில் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வேடந்தாங்கல் பறவை மாதிரி செஞ்சுட்டா போதுமா? அது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? இதெல்லாம் ஒரு பாதை தானுங்க. நம்ம இந்த நாட்டில் வாழணும்னு சொன்னால் நாம் அந்நியர்கள் என்று சொல்கிறார்களே, அதற்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான சத்தியம் எதுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? எது நேரான பாதைங்கிறத சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? அதை மக்களுக்கு வழிகாட்டுறது இல்லைங்களா? அது நம்மளுடைய கடமை இல்லையா? நம் நாட்டுக்காக நாம் என்ன செய்யலாம், தியாகம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் செய்தார்களா இல்லைங்களா? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாலும் மதீனாவுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்களா இல்லைங்களா? அகல் வெட்டுவதற்காக எத்தனை பேர் முன்வந்தார்கள்? சொந்த நாடாகத்தானே பார்க்கப்பட்டது. அவர்கள் அகதிகளாக பார்க்கப்பட்டார்களா? நினைச்சு பாருங்க. எத்தனை இருட்டடிப்புகள், எத்தனை விஷயங்கள். சாதாரண உலக விஷயத்தில் நம்ம இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம்னா, சத்திய பாதையில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமீப காலமாக இந்த ஹத்தம் பார்த்து இந்த கந்தூரி விழா நடக்குதா இல்லைங்களா? அது வருஷம் வருஷம் நடக்கிறது தான். அந்த கந்தூரி விழாவில் தெளிவாக நம்ம இருக்கிறோம். போய் கலந்துக்க கூடாது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது, அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நாம் நம்ம வீட்டில் அனுப்புறது கிடையாது. தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கோமா இல்லைங்களா? ஆனால் இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்கே போய் அந்த தர்காவுக்கெல்லாம் போகணும்? அங்கே விற்கக்கூடிய பொருட்களை வாங்கிறதுக்கு தானே போகிறோம். அங்கே விற்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஜாமானை வாங்குறதுக்கு தானே போகிறோம். அங்கே போட்டிருக்க பஜ்ஜை வாங்கி திங்கிறதுக்கு தானே போகிறோம். நமக்குள்ள 100 ரூபா காசு கேட்பாரு. எதுக்குடா? மற்ற பத்தி இடத்துல வடை போட்டிருக்கிறாங்க. என்ன வடைடா? ராலு வடை போட்டிருக்கிறாங்க. அதை வாங்கி சாப்பிடணும், காசு கொடுமா. அப்படியே அங்கே போவாங்கன்னா அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கக்கூடிய இடம். அங்கே போய் வாங்கி திங்காத, அழிவின் பக்கம் போயிடுவ. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லையா? எந்த அளவிற்கு என்று கேட்டால், ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வராங்க. வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் முடித்து விட்டு ஓய்வு எடுப்பதற்காக ஆது சமுதாயம் தங்கிய அந்த குகை, அந்த வீடுகள் இருக்குதா இல்லைங்களா, அந்த இடத்துல தங்குறாங்க. அங்கே தங்கக்கூடிய நேரத்தில் அங்கே கிணறு இருக்கிறது. அந்த கிணத்திலிருந்து ஒரு தண்ணீரை எடுத்து என்ன செய்றாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளேந்து உடையாண்டாங்க. உடையாந்து வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, தண்ணி எடுத்து பயன்படுத்துகிறோம், மாவு குலைக்கிறோம். எதுக்கு? சமைப்பது, சாப்பிடுவதற்காக. முதல்ல அந்த மாவை என்ன செய்யுங்க, குலைத்த அந்த மாவை உங்களுடைய கால்நடைகளுக்கு கொட்டி விடுங்கள். ஏன்? இது அல்லாஹ்வுடைய சாபம், லானத்து இறங்கப்பட்ட ஒரு இடம், அழிக்கப்பட்ட ஒரு இடம். அல்லாஹ்வுடைய சாபத்தினால் மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு உள்ளானவர்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த இடத்துக்கு நீங்க போவதாக இருந்தால் பயத்தோட போங்க. அல்லாஹ் அழிச்சிருவான், அல்லாஹ் நாசமாக்கிட்டான், நம்மளை அந்த மாதிரி ஆக்கிடக்கூடாது என்பதை உள்ளத்தில் உறுதியாக ஏற்றுக்கொண்டு ஒரு பயத்தோடு அந்த இடத்துக்கு செல்லுங்கப்பா, கிளம்புங்க, போவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல தங்குறதற்காக, அவருடைய தண்ணியை பயன்படுத்தினதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அழகான முறையில் எச்சரிக்கை சொல்லி, அழிவின் பக்கம் போகக்கூடிய ஒரு இடம்பா என்று சொல்லி எச்சரிக்கையாக தன்னுடைய சமுதாயத்தை வளர்த்தார்களே.
நாம் அந்த சமுதாயம் தானே. நாம எவ்வளவு தெளிவா இருக்கணும், சத்திய பாதையில் சரியா இருக்கணுமா இல்லைங்களா? நாம புள்ள கேட்கறாங்கிறதுக்கு அனுப்பி விட்டுலாம, நம்ம மனைவி அங்க போய் ஒரு பொருளை வாங்குறங்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனா மற்ற இடத்துல வாங்குறத விட அங்கதான் கூட அதிகமா சொல்லுவான். அங்கதாங்க அதிக ரேட் அதிகம், அங்கதான் போய் வாங்குறோம். ரோட்ல தானே போட்டிருக்காங்க, தர்கா உள்ள தானே இருக்குது, ரோட்ல தானே போட்டிருக்கிறாங்க, அதனால வாங்கிக்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு அறியாமையில் இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? அப்ப நாம் செல்லக்கூடிய பாதை என்பது சரியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் எது சத்தியம், இந்த பாதையில நீங்க போங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, சஹரு ரமலான ஃபீஹில் உன்சில் குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எது உண்மை எது பொய்ங்கிறது தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா, அதை ஒதுக்கிடுங்க. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேளுங்க, இறைவா இதில் எனக்கு மனக்குழப்பம் இருக்கிறது, மன நிம்மதி இல்லை, இது சரியாங்கிறது எனக்கு புரியல, எனக்கு நேர்வழி காட்டு. இப்ராஹிம் நபியுடைய வரலாறும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறும் சரி, அனைத்து நபிமார்களுடைய வரலாறும் இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், தெளிவாக எடுத்து சொல்கிறான். அந்த குகைவாசிய சம்பந்தப்பட்ட வரலாறுலையும் அல்லாஹ் இதைத்தான் எடுத்து சொல்கிறான். ஆகையினால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் இருக்கக்கூடியது சத்திய பாதையில் தான் இருக்கிறோமா, நம்மளுடைய கொள்கை சரியாக இருக்கிறதா, நான் பயணிக்கக்கூடிய பயணம் என்பது சரியான மார்க்கத்தில் தான் பயணிக்கிறானா என்பதை ஒவ்வொருவரும் உறுதியாக ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் யா அல்லாஹ் என்னுடைய இந்த பாதை சத்திய பாதையில் தான் இருக்கிறேன், சரியாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய பாதையை உறுதிப்படுத்து, இன்னும் அதிகப்படுத்து, நான் நேரான பாதைக்கு செல்வதற்கு வழிவகுக்கு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை கேட்டு நேர்வழி பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த அந்த செய்தி அனைவருக்கும் தெரிந்தது. கொல்கத்தா மாநிலத்தில் படித்து கொண்டே மாணவர்களுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அசதியில் பள்ளி வகுப்பறையிலேயே படுத்து விட்டார்கள். அவர்களை மிக கொடுமையான முறையில் என்ன செய்கிறார்கள், தாக்கப்பட்டு அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை என்று சொன்னால், அந்த பெண்ணுடைய கழுத்தை முறித்திருக்கிறான் கேடுகட்ட ஒரு அயோக்கியன். 90 டிகிரி வேகத்தில் அந்த கழுத்தை முறிச்சிருக்கிறான். அந்த பெண்ணை தாக்கியதோடைய விளைவு, அவங்க கண்ணாடி போட்டிருந்திருக்கிறாங்க, அந்த கண்ணாடி சிதில் அந்த கண்ணுக்குள்ள குத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கண்ணிலிருந்து ரத்தம் வெளியேறிய அந்த கொடுமையான காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். உடம்பு முழுவதும் காயத்தை ஏற்படுத்தி இவ்வளவு ரண கொடூரமாக ஒரு மாணவியை கொலை செய்திருக்கிறான். இதற்காக நாடே என்ன செய்கிறார்கள், மருத்துவர்களும் செவிலியர்களும் துணை மருத்துவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணை கட்டி போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் இருக்கிறது. இது என்ன நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது அப்படின்னா, இது காலங்காலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுடைய சட்டம் அப்படி தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2014 ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டாங்க. டெல்லி மாணவி நிர்பயா என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவி. அந்த மாணவியுடைய கற்பழிப்பில் என்ன சொன்னாங்க, 7 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க, அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாணவியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்கு அந்த மாணவிக்கு இங்கே சிகிச்சை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சிருக்கிற நேரத்தில் அந்த பெண் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுங்களா, என்ன மிக கொடூரமாக கற்பழித்தவன் யார் தெரியுமா, 17 வயது இளைஞன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஆனால் அவனுக்கு இந்த அரசாங்கம் என்ன தெரியுங்களா கொடுத்தாங்க,
சிறுவர் சீர்திருத்த பள்ளி. 18 வயசு பூர்த்தி ஆகல, மேஜர் ஆகல. அதனால என்ன செய்கிறோம், அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டுட்டு வெளியே அனுப்பி விட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு முடிஞ்சு போச்சு, வெளியில் போ அப்படின்ட்டு. அவன் வெளியில் போகும்போது என்ன தெரியல கொடுத்தாங்க, ஒரு தையல் மிஷினும் 10,000 ரூபாய் பணத்தையும் கையில் கொடுத்து அனுப்புனாங்க. இதை பார்க்கக்கூடியவனுடைய நிலைமை என்ன நினைச்சு பாருங்க. ஜம்மு காஷ்மீரில் 7 வயது சிறுமி ஆசிஃபா என்ற ஒரு குழந்தையை கொடூரமாக கற்பழித்தார்கள். இந்த பெண்ணுக்காவது கழுத்தை தான் உடைச்சாங்க. ஆனால் அந்த 7 வயது சிறுமியை காலை உடைத்து 2 காலையும் உடைச்சாங்க. ஓட விடாம எழுந்திருச்சு நடத்ததுக்காக இடுப்பு உடைச்சாங்க. இந்த பொண்ணு எவ்வளவு கதறிருப்பா, எவ்வளவு துடிச்சிருப்பா. நம்ம வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்காக என்ன நடந்தது, என்ன பண்ணுறாங்க நினச்சி பாருங்கள். தண்டனைகள் போக்சோ சட்டம்னு 2012 உருவாக்குனாங்க. அதில் சில வழிமுறைகளை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தை உருவாக்கி அடுத்த நிமிஷமே போக்சோ சட்டத்தில் முதலில் கைது செய்யப்பட்டவர்கள் யார்? இளைஞன் தான். 16 வயசு பூர்த்தி கூட ஆகல, அவனை தான் கைது பண்ணாங்க போக்சோ சட்டத்தில். எத்தனை 2 மாத சென்னையில் அயனாவரத்திலேயா இருக்கட்டும், புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும், எத்தனை இடங்களில் சின்ன பிள்ளைகளை கற்பழித்து நாசமாக்குறார்கள். எவ்வளவு கொடூரமாக தண்டனைக்குள்ள இது கொடுமையான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். வெளியில் பெண்கள் போவது என்றாலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. மகாத்மா காந்தி கூட சுதந்திரம், நேற்று தான் சுதந்திரம் கொண்டாடினாங்க, 78வது சுதந்திரம். அவர் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இந்தியாவுக்கு சுதந்திரத்தை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம், உண்மையான சுதந்திரம் எப்போ தெரியுமா கிடைக்கிறது? ஒரு பெண் நகையை அணிந்து கொண்டு தனிமையாக போகும்போது தான், அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறாரே, அப்போதான் உண்மையான சுதந்திரம் கிடைத்தது என்று மகாத்மா காந்தி கூட சொல்லியிருந்தார்கள், வரலாற்று சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? குடும்பத்தோடு போக முடியல. வெளிநாட்டு பெண்கள் இந்த நாட்டுக்கு சுற்றுலாத்தனத்துக்கு வந்ததற்கு ஹரியானா மாநிலத்தில் என்னங்க பண்ணாங்க? எவ்வளோ கொடூரமாக செஞ்சாங்களா இல்லைங்களா? அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதற்கு நான் தீர்வு 2019ஆம் ஆண்டு அழகான ஒரு தீர்வை கொடுத்திருந்தார்கள். ஆந்திரா மாநிலத்தில் இந்த மாதிரி கைது பண்ணி வந்துட்டாங்கன்னா 21 நாள் அந்த தீர்ப்பை கொடுத்தே ஆகும். கொடுத்து என்ன செய்யணும்? அவனுக்கு மிகப்பெரிய கொடூரமான மரண தண்டனையை கொடுக்கணும். இதற்கு ஆதரவு தெரிவித்தது யார் தெரியுங்களா? உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தது யார் தெரியுங்களா? டெல்லியில், அதாவது பொது நலத்திற்காக மகளிர் அணி தலைவி தான் உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தார்கள். ஏன்? இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்தாதான் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்பதை என்ன செய்திருந்தார்கள் சொல்லி காட்டினார். உலகத்தை விடுங்க, இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, அதை எடுத்து பார்க்கணுமா இல்லைங்களா? இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒரு தவறுக்கு போறதுக்கு முன்னால் அந்த தவறை ஆஃப் பண்ணிருச்சு. ஒரு தப்பு பண்ணிடுவ, அந்த தப்பு பண்ணுவதற்கு முன்னால் அந்த தப்புக்கான காரணம் என்னமோ அதை நீ செயல்படுத்திக்க, நீ தப்பான பாதைக்கு போக மாட்ட. இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது? உன்னுடைய பார்வை தாண்டா தவறு, உன் பார்வையை தாழ்த்திக்கொள். விபச்சாரத்தின் பக்கம் அருகில் கூட வாக்கையில் உணர்வா வலா தக்கரபசினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்க நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அருகில் கூட நெருங்கிறத விட முதல்ல உன்னுடைய பார்வையை தாழ்த்திக்க. உன் பார்வை தப்பான பாதையில பார்க்காத, சரியான பார்வையை பார்த்துக்க, நீ தவறான பாதைக்கு போக மாட்ட. அடுத்ததா இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டானா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. விபச்சாரம் பண்ணிட்டான், அவனுக்கு என்ன தண்டனை? திருமணம் ஆகலை என்றால் 100 கசையடி கொடுக்க வேண்டும். திருமணம் ஆகிருச்சுன்னா அவனை கல்லால் அடிக்கணும், ரோட்ல பப்ளிக்ல அடிக்கணும், அதை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டே இருக்கணும், அவனை நாடு கடத்தணும். நாட்டில் வாழ்றதுக்கு நீ தகுதி இல்லடா அப்படிங்கிறது இஸ்லாம். எவ்வளவு கொடூரமான தண்டனை பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு தண்டனை ஒருத்தவனுக்கு நிறைவேற்றினா அவன் விபச்சாரத்தின் பக்கம் போவானா? ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்ப்பானா? ஒரு பெண்ணின் பக்கம் நெருங்க முடியுமா? நினைத்து பாருங்கள்.
அப்போ நாம் தான் இனி வரக்கூடிய காலங்கள் மிக மோசமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? விபச்சாரம் பெருகி போயிடும். அதில் யார் தெரியுமா நல்லவர்கள்? ரோட்டில் விபச்சாரம் செய்யாதீங்கப்பா, ஓரமாக இருங்க, ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அதுலேயே நல்லவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது போன்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி இன்னைக்கு உள்ள உலகம் என்ன செய்கிறது? போய்கொண்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசமான ஒரு சமூகமாக இன்னைக்கு உள்ள எதை எடுத்தாலும் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாகத்தான் இருக்கிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது? உணர்த்த முடிகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் சரியான கல்வியும் சரியான மார்க்கத்தையும் அவர்களுக்கு சொல்லி எது சத்தியம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை சத்திய பாதையில் அழைத்து வெற்றியின் பக்கம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்துள்ள முடியுமான்னு சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.